வணக்கம். நான் இன்னைக்கு வீட்ல கடலை உருண்டை பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கடலை உருண்டைய நம்ம வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலைய வறுத்த வேர்க்கடலைய நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 5, 6 குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். முந்திரி பாதாம் கண்டிப்பாக நம்ம போடணும்னு இல்லை. அப்புறம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, 2 ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு சர்க்கரையை 1 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம் இதை வறுத்து விடணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம பண்ணும்போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக செவக்கிறது வரைக்கும் வறுத்தா போதும், கருகிடக்கூடாது. இனி இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். இனி அதே சட்டியில் நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பாகை சேர்த்து நம்ம பாகு காய்ச்சணும். இதை நம்ம குறைஞ்ச தீயில் வச்சு தான் ரெடி பண்ணணும். பாகு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். குறைஞ்ச தீயில் வச்சு அதை அப்பப்போ நம்ம கிளறி விட்டு தான் காய்க்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் 2, 3 சொட்டு விட்டுருக்கேன். தண்ணியிலேருந்து அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் அமுக்கி பார்க்கும்போது அமுங்கக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கணும். தூக்கி போட்டால் சவுண்டு கேட்கணும். இப்போ சவுண்டு கேட்குது, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. இதில் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பருப்பெல்லாம் இதில் சேர்த்து குறைஞ்ச தீயில் வச்சே கிளறி விடணும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. எல்லா இடத்துலையும் பாகு நல்லா பட்டுருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஒரு நெய் தடவுன பிளேட்டில் இதை அப்படியே மாற்றியாச்சு. இதை இனி கொஞ்சம் நம்ம ஆற வைக்கணும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே இதை உடனே உருண்டை பிடிச்சிடணும். நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டோம்னா உருண்டை பிடிக்க வராது. நல்லா ஆறதுக்கு முன்னாடி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிடணும். ஸ்பீடாக பிடிக்கணும். கையில் லேசாக நெய் தடவிட்டு பிடிச்சா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி முடிச்சாச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.